Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. இந்தியாவில் இதுவரை 3395 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு உலக நாடுகளை அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் தொற்றால் கோடிக்கணக்கில் மக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் இந்தியா உட்பட பல நாடுகளில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இதுவரை 3395 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லி, கேரளா, கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா ஒருவர் என 4 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். அசாமில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாக இதுவரை 81 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான சமூக ஊடக பதிவுகளை வெளியிட்ட 2 பேர் சமீபத்தில் கம்ரூப் மற்றும் சோனித்பூர் மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் பாகிஸ்தானுக்கு கருணை காட்டும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவுகளை வெளியிட்ட தேச துரோகிகள் 81 பேர் இன்று வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 8 மாநிலங்களின் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக இந்தியாவில் யூடியூபர்கள் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. டெல்லி, மராட்டியம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அசாம், மேற்கு வங்காளம் ஆகிய 8 மாநிலங்களில் 15 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் நிதி ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் 40,000 கோடி ரூபாயில் சுரங்கப்பாதை அமைக்க கர்நாடக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பெங்களூரு நகரின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மேற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 42,000 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்ற திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பெங்களூரு நகரின் ஹிப்பால் முதல் சில்க் போர்டு வரை 16.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 17,780 கோடி ரூபாய் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்தை அம்மாநில அரசு அனுமதி வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வடகிழக்கு மாநில மக்களுக்கு பாறை போன்று மோடி அரசு துணை நிற்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. வரும் நாட்களிலும் கூடுதல் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் எக்ஸ் தள பதிவில் தொடர் கனமழை பெய்து வரும் சூழலில் அசாம், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் மணிப்பூர் ஆளுநரை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு கடினம் வாய்ந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு சாத்தியப்பட்ட எல்லா உதவிகளையும் செய்ய நாங்கள் தயாராக இருப்பதாக உறுதியளித்ததாகவும் வடகிழக்கு மாநில மக்களுக்கு ஒரு பாறை போன்று மோடி அரசு துணையாக நிற்கும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். கனமழை வெள்ளத்தால் அசாம், மேகாலயா மாநிலங்களை இணைக்கும் முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் போன்ற மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக அசாமின் கவுகாத்தி, மேகாலயாவின் துரா நகரங்களை இணைக்கும் முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால்
இரு பகுதிகளிலும் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றன. துண்டிக்கப்பட்ட சாலையை சரி செய்யவும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் உளவாளி ஜோதி மல்கோத்ராவின் கேரள பயணத்திற்கு கேரள முதல்வரின் மருமகன் ஸ்பான்சர் செய்ததாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஹரியானாவை சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கேரள மாநிலம் கண்ணூரில் நடந்த சுற்றுலாத்துறையின் நிகழ்ச்சியில் உளவாளி ஜோதி மல்கோத்ரா பங்கேற்றதாகவும் அதற்கு முழுக்க முழுக்க சுற்றுலாத்துறையை ஸ்பான்சர் செய்துள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்த கேரள மாநில முன்னாள் பாஜக தலைவர் கே சுரேசேந்திரன் கேள்வி எழுப்பினார். ஜோதி மல்கோத்ரா தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வரும் நிலையில் கேரள சுற்றுலாத்துறை நிகழ்ச்சியில் அரசின் ஸ்பான்சர் மூலம் அவர் கண்ணூர் வந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமர்நாத் யாத்திரை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்திய ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடல் மட்டத்தில் இருந்த 12,750 அடி உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் புனித யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்க உள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த பிறகு பதற்றம் நிலவும் சூழலில் அமர்நாத் யாத்திரைக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதல்வர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே யாத்திரைக்கு இந்திய ராணுவம் மற்றும் துணை ராணுவ வீரர்கள் யாத்திரைக்கு பாதுகாப்பு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக முப்படை தளபதி ஒப்புக்கொள்ளும் விதமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் சிங்கப்பூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் பங்கேற்றுள்ளார். அங்கு அவர் அளித்த பேட்டியில் இந்திய ராணுவத்தின் 6 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்பது முக்கியமல்ல, ஆனால் எப்படி வீழ்த்தப்பட்டன என்பதே முக்கியம் என தெரிவித்துள்ளார். நம் போர் விமானங்கள் வீழ்த்தப்படவில்லை என மத்திய அரசும் ராணுவமும் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக முப்படை தலைமை தளபதி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை விதியை கனரா வங்கி நீக்கியது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. பொதுத்துறை வங்கியான கனரா சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை விதியை நீக்கி அபராதத்தை ரத்து செய்தது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருவதாக கனரா வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு கனரா வங்கியின் நகர கிளைகளில் 2000 ரூபாயும், சிறுநகர கிளைகளில் 1000 ரூபாயும் மற்றும் கிராம கிளைகளில் 500 ரூபாயும் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக பராமரிக்க வேண்டியிருந்தது. குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க இல்லையெனில் அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் சிறிய ரக விமானம் ஒன்று வீட்டின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். ஜெர்மனி நாட்டின் எர்ப்ரூட் நகர் அருகே அல்கர் செல்போன் பகுதியிலிருந்து முசென்கன்பர்ச் விமான நிலையத்திற்கு சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. இந்த விமானத்தை 71 வயதான மூதாட்டி ஓட்டிச் சென்றுள்ளார். நெதர்லாந்து எல்லை அருகே கெர்சன்பரிச் பகுதியில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீட்டின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் விமானம் தீப்பற்றி எரிந்ததில் விமானியான மூதாட்டி மற்றும் விபத்திற்குள்ளான வீட்டில் இருந்த நபர் என மொத்தம் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த விமான விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யாவின் பிரியங்க் மாகாணத்தில் பாலம் இடிந்து ரயில் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கெல்மும் நகரில் இருந்து தலைநகர் மாஸ்கோவுக்கு புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் பிரியங்க் மாகாணம் யொகனிசி என்ற கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலம் இடித்து விழுந்தது. அந்த மேம்பாலத்தின் இடிபாடுகள் கான்கிரீட் கற்கள் தண்டவாளத்தில் விழுந்தன.
அப்போது அந்த தண்டவாளத்தில் வேகமாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இடிபாடுகள் கான்கிரீட் கற்கள் மீது மோதியதில் ரயில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ரயிலில் பயணித்த 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சூடானில் பரவும் புதிய வகை காலரா தொற்றால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் தற்போது புதிய வகை காலரா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. தலைநகர் கார்ட்டூம் மற்றும் ஓம்டுமனில் பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் சுமார் 7700 பேர் காலரா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நிலவும் உள்நாட்டு போருக்கு மத்தியில் காலரா தொற்றும் வேகம் எடுத்ததால் அந்நாட்டு அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 172 பேர் காலரா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் நிலைமை கைமீறி போனதால் அங்கு சுமார் 10 லட்சம் பேர் காலராவால் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஐநா சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு எலான் மஸ்க் மறுப்பு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக எலான் மஸ்க் பிரச்சாரம் செய்தபோது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அமெரிக்காவின் பிரபல செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதற்கு எலான் மஸ்க் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, நான் எந்த போதைப் பொருளையும் பயன்படுத்தவில்லை என்றும் நான் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் மன அழுத்தத்தில் இருந்து வெளியேறுவதற்காக கெட்டமைனை சில ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தினேன். தற்போது அதையும் பயன்படுத்தப்படவில்லை என கூறியுள்ளார். நைஜீரியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 21 தடகள வீரர்கள் உயிரிழந்தனர். நைஜீரியாவின் ஓகுன் மாகாணத்தில் தேசிய விளையாட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற தடகள வீரர்கள் ஒரு பேருந்தில் கானூ நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கியது. இதில் பேருந்தில் பயணித்த 21 தடகள வீரர்கள் உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.